தூர பார்வை. இது ஒரு குடும்ப கதை. பேருந்து குழுக்களுடன் நின்றது. நெடுங்கல் பிரிவு ரோடு கேட்டது. யாரு எந்திரிச்சு வாங்க என்றார் கண்டக்டர். நான் இறங்கினேன். பேருந்து நகர்ந்தது. 36 மணி நேர பிரயாண களைப்பு சட்டென விலகி புது உற்சாகம் பறந்தது போல் உணர்ந்தேன். நெடுஞ்சாலையிலிருந்து வெட்டி கொண்டு பிரிந்து குறுகிய மண்பாதை. கசகசவென்ற நெரிசலோ இரைச்சலோ ஓயாது நுரையீரலை நிரப்பும் டீசல் புகையோ வாகனம் ஏதாவது மேலே மோதிவிடுமோ என்ற பயமோ ஏதுமின்றி நடந்தேன். வெறும் கட்டடங்களையும் இயந்திரங்களையும் பார்த்து அழுத்துவிட்ட கண்களுக்கு இருபுறமும் தெரிந்த வயல்வெளிகள் இதமாய்ப்பட்டது. வெயிலின் கடுமை தெரியாதவாறு சிலுசிலுவென்ற காற்று. நெல் வயல்களை நோக்கிச் செல்லும் வாய்க்காலில் காவேரியின் சலசல. அட, யாரு? கணேசா? வாப்பா, இப்போ தான் வரியா? எதிர்பட்ட சம்புலிங்கம் மாமா கேட்டார். எங்கள் வீட்டிற்கு 2 வீடு தள்ளியிருப்பவர். ஆமாம் மாமா. போ போ, உங்கள் அம்மா காலையிலிருந்தே வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கா. புன்னகையுடன் நடந்தேன். எட்டியான் கோயிலை தாண்டியதும் செந்திலின் வயல்காடு வந்தது. வயலையொட்டியே ஒட்டு வீடு. வேப்பமர நிழலில் கட்டில் போட்டு செந்தில் படுத்திருந்தான். எனது பால்ய நண்பன். இருவரும் திருச்சி கல்லூரியில் ஒன்றாகத்தான் படித்தோம். அவன் வேலைக்கு செல்லாமல் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுள் லேசான பொறாமை துளிர்த்தது. அமைதி, மரியாதை, மனிதாபிமானம் என எல்லாவற்றையும் தொலைத்துவிட்ட நகர் வாழ்க்கையை விட கிராமம் எத்தனை சுகமானது. செந்தில், ஏ கணேஷ், வா உட்கார். கட்டிலை காட்டினான். எப்படா இருக்க? எனக்கு என்ன, நீ தான் ஆள் இழைச்சிக்கிட்டே போகிற. சாப்பாடே சரியில்லடா செந்தில். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போயிடு. பேசாமல் வேலையே விட்டுடலாம்னு இருக்கேன். இப்படித்தான் ஒவ்வொரு தடையும் வர்றப்ப சொல்கிற. விட்டபாடி இல்லையே. இந்த தடவை எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட போகிறேன்டா. சொல்லிவிட்டு பாம்பே போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஒரேடியாக வந்துடுவேன். இங்கே வந்து விவசாயத்தை பார்க்கலான் இருக்கேன். உனக்கு என்னடா, 5 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கர் புஞ்சை, அதை ஒழுங்காக கவனித்தாலே போதும். இன்னும் 4 குடும்பம் உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ பாவம் உங்கள் அம்மா ஒத்தையால் அல்லாடுறாங்க. உண்மை. அம்மாவுக்குத்தான் சிரமம். 4 வருடங்களுக்கு முன் எனக்கு வேலை கிடைத்த பொழுதே போக மாட்டேன் என்று தான் சொன்னேன். அம்மா தான் வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள். செந்தில் இளநீர் சீவி கொடுத்தான். குடித்துவிட்டு கிளம்பினேன். செருப்பு சத்தம் கேட்டதுமே அம்மா எட்டி பார்த்தாள். வாப்பா கண்ணு. சந்தோஷம் பொங்க ஓடி வந்து கன்னத்தை வலித்து நெட்டி முறித்தாள். அண்ணா என்றவாறு தங்கை செல்வியும் வந்தாள். +2 முடித்து விட்டாள். 18 வயதாகிறது. 2 பேருக்கும் வாங்கி வந்திருந்த துணிமணிகளை எடுத்து கொடுத்தேன். செல்விக்கு தனியே ஒரு ஜோடி வளையல். சரி, முதல்ல குளிச்சுட்டு வா. அண்டாவில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். வேண்டாம்மா, பச்சை தண்ணியே போதும். குளித்து விட்டு வந்ததும் சாப்பாடு தயாராக இருந்தது. பச்சரிசி சாதம், வெந்தய குழம்பு, எலுமிச்சை ரசம், வாழைக்காய் காரக்கறி, சுரக்காய் பால் கூட்டு, வெள்ளரிக்காய் பச்சடி. திருப்தியாய் சாப்பிட்டு விட்டு அலுப்பு தீர பகல் தூக்கம். அதன் பின் எழுந்து பழைய நண்பர்களை பார்த்து விட்டு வந்தேன். இரவு எல்லோரும் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டோம். அண்ணா, எத்தனை நாள் இருப்ப? இருப்பேன், 10 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அம்மாவும் செல்வியும் தூங்கி போக நான் கண்களை மூடினேன். பம்பாயில் தினம் விடியற்காலையே எழுந்து கியூவில் நின்று குளித்து காய்ந்த சுக்கா ரொட்டியை விழுங்கிவிட்டு 7 மணிக்குள் மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும். கூட்டம் நெறியும். இரவு அறைக்குள் திரும்ப 8 ஆகிவிடும். படுக்கையில் விழுந்தால் அடித்து போட்டாற்போல் இருக்கும். படிக்க, பாட்டு கேட்க, வெளியே போக எதற்கும் நேரம் இருக்காது. எந்திர வாழ்க்கை. இன்னும் 10 நாட்களுக்கு அந்த பரபரப்பு இல்லை. இஷ்டப்பட்ட நேரத்திற்கு எழலாம், சாப்பிடலாம், படிக்கலாம், வயல்வெளி சுற்றலாம். நிரந்தரமாக கிராமத்திலேயே இருந்துவிட்டால் எப்பொழுதுமே ஆனந்தம்தான். நாளைக்கு அம்மாவிடம் எனது முடிவை சொல்லிவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன். மறுநாள் மாலை வயலுக்கு போய் வந்து முகம் கழுவிக்கொண்டேன். அம்மா எனக்கு பிடித்த தேங்காய் போலியும் நெய் முறுக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாள். செல்வி எங்கம்மா? வெள்ளிக்கிழமை இல்லையா, கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? நான் சொல்வதற்குள் வாசலில் குரல் கேட்டது. எதிர்த்த விட்டு அம்சவேணி வரா. இரு, பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அங்கன்றாள். வாடி வேணி. என்ன கமலத்தம்மா, கணேசு தம்பி வந்திருக்கா? ஆமாம், அதான் இன்றைக்கி பூரா உங்களை வெளியே பார்க்க முடியல. பிள்ளை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் வரான். அவனோட பேசிக்கிட்டு இருக்க வேணாமா? அது சரி, ஏன் அடிக்கடி ஊருக்கு வர முடியாதா? அவன் என்ன தோட்ட வேலையாக பார்க்குறான்? பெரிய கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்கான். நினச்சப்பெல்லாம் லீவ் போட்டு வர முடியாதுடி. ஓ அப்படியா? இரு, பலகாரம் செஞ்சேன், கட்டித்தரேன், பசங்களுக்கு கொடு. சில வினாடிகளில் அம்சவேணியின் கொலுசு சத்தம் உள்ளறையை நோக்கி வரவே நிமிர்ந்து பார்த்தேன்.
தம்பி சௌக்கியமாக இருக்கீங்களா? இருக்கேங்க. நல்லது தம்பி, வரேன். அவள் போய்விட்டாள். கணேஷ் இங்கே வா. அம்மா. எழுந்து போனேன். கிழக்கே பார்த்து நின்றேன். அம்மா திருஷ்டி சுட்டி அரிப்பில் போட்டாள். என்னம்மா அதெல்லாம்? எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. உன் வயசு பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ ஒருத்த மட்டும் வெளியூரில் ஆஃபீஸராக இருக்கேங்கிறதுல ஏற்கனவே கிராமத்து ஜனங்களுக்கு போகாமல் என் காது படவே எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என்ன பேசினாலும் மதிப்பு மரியாதை குறையறதில்ல. எல்லாம் உன்னால தான். அம்மாவின் குரலிலும் முகத்திலும் ஒருவித பெருமிதம் தொனித்தது. இதுதான் ஒவ்வொரு முறையும் என் வாயை அடைத்து விடுகிற ஆயுதமாகிறது. என்னவோ சொல்லணும்னு சொன்னியேப்பா? ஒன்றுமில்லம்மா என்றேன். அடுத்த முறை வரும்பொழுது அம்மாவிடம் நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன் வழக்கம் போல்.